அடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ தேவி மகாத்மியம். 7வது அத்தியாயம். சப்தமோத்யாயः சண்டமுண்ட வதः. 7வது அத்தியாயம். சண்டமுண்டர்கள் வதம். தியானம். ஓம் ரிஷி உவாச்ச. ரிஷி கூறியது: அங்கனம் கட்டளையிடப்பட்ட சண்டமுண்டர்கள் முன் செல்ல சதுரங்க சேனைகளுடன் ஆயுத பாணிகளாய் அசுரர்கள் புறப்பட்டனர். மலையரசின் பொன்மயமான பெரிய சிகரத்தில் சிங்கத்தின் மேல் புன்முறுவலுடன் வீற்றிருந்த தேவியை அவர்கள் கண்டனர். அவளை கண்டு அவர்கள் சிலர் பரபரப்புடன் அவளை பிடிப்பதற்கு முயற்சி செய்தனர். வில்லை வளைத்து கொண்டும் வாளை உருவிக்கொண்டும் மற்றும் சிலர் அவளை நெருங்கினர். அப்போது அம்பிகை அவ்வெதிரிகளை நோக்கி கோபத்தின் உச்சநிலையை அடைந்தாள். கோபத்தால் அவள் முகம் அப்பொழுது மை வண்ணமாயிற்று. புருவ நெடிப்புடன் கூடிய அவளுடைய நெற்றி தளத்திலிருந்து விரைவில் பயங்கரமான முகமுடைய காளியானவள் கத்தியும் பாசமும் கைக்கொண்டு வெளிப்போந்தாள். விசித்திரமான கட்வாங்கத்தை ஏற்றிக்கொண்டு நரமாலையை பூஷணமாய் அணிந்து வரிப்புலியின் தோலை ஆடையாய் கொண்டு உடலில் மாம்சம் மிகவும் உலர்ந்து பயங்கரமான தோற்றத்துடன் நாக்குச் சுழல்வதாய் பயங்கரமாயிருக்கும் அகன்ற வாயுடன் குழிந்தும் சிவந்ததுமான கண்களுடன் தனது கர்ஜனையால் திக்கு முதலியவர்களை நிரப்புவளாய் அவள் அந்த தேவ சத்துருக்களின் சைன்யத்தில் அவள் வேகமாய் புகுந்து வலிமிக்க அசுரர்களை கொன்று அந்த சேனைகளை பக்ஷித்தாள். யானைப்படையின் பின்புறம் இருந்தவர் யானை பாகர்கள், போர் வீரர்கள், மணிகள் எல்லாவற்றுடனும் யானைகளை ஒரே கையால் வாரி விழுங்கினாள். அவ்வாறே குதிரை படைகளையும் குதிரைகள் தேர் சாரதிகளுடன் வாயில் போட்டுக்கொண்டு மிகவும் பயங்கரமான பற்களால் மென்றாள். ஒருவனை கேசத்தால் பிழைத்தாள், மற்றொருவனை கழுத்தால் பிடித்தாள், மற்றொருவனை காலால் மிதித்து வதைத்தாள், மற்றும் ஒருவனை உதரத்தால் உந்தி வீழ்த்தினாள். அவ்வசுரர்களால் விடப்பட்ட சஸ்திரங்களையும் மகா அஸ்திரங்களையும் தன் வாயில் வாங்கி கொண்டு கோபத்துடன் மென்றாள். வலியவர்களும் கொடியவர்களுமான அவ்வசுரர்களின் சேனை முழுவதையும் சிலவற்றை அடித்து வீழ்த்தியும் சிலவற்றை எடுத்து விழுங்கியும் அவள் அழித்தாள். சிலர் வாளால் கொல்லப்பட்டனர், சிலர் கட்வாங்கத்தால் தாக்கி வீழ்த்தப்பட்டனர், பற்களின் நுனிகளில் அரைக்கப்பட்டு அவ்வாறே சில அசுரர்கள் நாசமடைந்தனர். அசுரர்களின் அச்சேனை முழுதும் ஒரு கணத்தில் வீழ்த்தப்பட்டதைக் கண்டு சண்டன் மிகவும் பயங்கர வடிவு கொண்டு அக்காளி தேவியை நோக்கி ஓடினான். அம்மகாசுரன் பயங்கரமான பார்வையுடைய அந்த தேவியை மிக்க பயங்கரமான அம்புகளை பொழிந்து மறைத்தான். முண்டன் ஆயிரக்கணக்கான சக்கரங்களை எய்தி மறைத்தான். அநேக சக்கரங்கள் அவள் வாயில் புகுந்தது. பல சூரிய பிம்பங்கள் மேகத்தினிடையே புகுந்தார் போல் இருந்தது. அப்போது காளி பயங்கரமாய் கர்ஜித்து கொண்டு மிகுந்த கோபத்துடன் பயங்கரமான வாயினுள் பார்க்க கூசும்படி ஜொலிக்கும் பற்களுடன் பயங்கரமாக சிரித்தாள். தேவியானவள் பெருமை மிக்க சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு சண்டன் மேல் பாய்ந்தாள். அவனை கேசத்தினால் பிடித்து அவன் தலையை தன் வாளால் சேதித்தாள். சண்டன் வீழ்ந்ததைக் கண்டு முண்டன் அவள் மேல் பாய்ந்தான். அவள் கோபத்துடன் அவனையும் வாளால் வெட்டி பூமியில் வீழ்த்தினாள். கொன்றது போக எஞ்சிய சைன்யம் சண்டனும் மகாவீரியமானுமான முண்டனும் வீழ்த்தப்பட்டதை கண்ணுற்று பயத்தால் நடுங்கி 4 திசைகளிலும் தெரித்து ஓடிற்று. காளியோ சண்டனுடைய சிரத்தையும் முண்டனுடைய முண்டத்தையும் எடுத்துக்கொண்டு சண்டிகையிடம் உரக்க அட்டகாசத்துடன் கலந்த வார்த்தைகளை கூறினாள். இந்த யுத்தமாகிய யாகத்தில் சண்ட முண்டர்களாகிய பெரிய பிராணிகள் 2ம் என்னால் கொல்லப்பட்டு இதோ உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. இனி நீயே சும்பனையும் நிசும்பனையும் கொல்லப் போகிறாய் என்றாள். ரிஷி கூறியது: அசுர வீரர்களான சண்ட முண்டர்கள் அவ்வாறு கொண்டு வரப்பட்டதை கண்ணுற்ற சண்டிகையானவள் காளியை நோக்கி: தேவி, சண்டனையும் முண்டனையும் முண்டமாக்கி நீ எடுத்துக்கொண்டு வந்ததால் சாமுண்டா என உலகில் பிரசித்தி அடையப் போகிறாய் என மதுர மொழியில் கூறினாள். ஓம் ஸ்ரீ ஜெய ஜெய மார்க்கண்டேய. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 7வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.